வணக்கம். 2, 3 நாளா நயன்தாரா அவர்களுக்கும், தனுஷ் அவர்களுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து ரொம்ப முத்தி போயிட்டு இருக்குன்னு இதுல யாரு பக்கம் நியாயம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அவங்க எழுதின அந்த அறிக்கையோட அந்த சாராம்சங்கள முதல்ல நம்ம பார்த்துருவோம். முதல்ல இருக்கிற 2 வரிகள்லயே தனுஷ் அவர்கள அடிச்சு அவரோட இமேஜ சுக்குநூறு ஆக்குற மாதிரி தான் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, டியர் மிஸ்டர் தனுஷ் கே. ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த சாராம்சம் என்னன்னா, நீங்க உங்க அப்பாவோட தயவுலையோ, உங்க பிரதரோட தயவுலையோ, சிலரோட உதவியால நீங்க இவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் சின்ன சின்ன ரோலா பண்ணி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, தனுஷ் அவர்கள் அவங்க அப்பாவோட உதவியாலையும் அவங்க அண்ணனோட உதவியாலும் பிலிம் இண்டஸ்ட்ரியில அறிமுகம் ஆயிருந்தாலுமே கூட, அவங்க அப்பா ஒரு டைரக்டரா இருந்தாலுமே கூட, இந்த நிலைமைக்கு இந்த லெவலுக்கு அவர் மேல உயர்ந்து நிக்கிறது சாதாரணமா அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் பண்ண உதவியால மட்டும் நம்ம சாதாரணமா கணிச்சிடவே முடியாது, சாதாரணமா சொல்லிடவே முடியாது. ஏன்னா செல்வராகவன் எடுத்த படங்களே நிறைய படம் போலையே, ஏன் தனுஷை வச்சு எடுக்கிற படம் மட்டும் போகுது? தனுஷை வச்சு எடுத்த படமும் போலையே நிறைய படங்கள். முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஃபெமிலியர்னு தேவை, அது எல்லாருக்குமே தேவை. அப்படி நீங்க சொல்ற கணக்குப்படி எடுத்துக்கினாலுமே கூட, தமிழ்நாட்டில் எத்தனை நடிகர்கள் அவங்களோட அப்பாவும் அவங்களோட பேரண்ட்ஸும் தூக்கி விட்டு மேலே வந்திருக்கிறாங்க. அப்படி இப்போ அந்த கணக்கில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயா பாரதி ராஜா அவர்களோட பெரிய டைரக்டர் இருக்காங்களா? இல்லை அவங்க பையன் இப்போ எங்கே இருக்கிறாங்க? அவர் நினைச்சிருந்தா அவங்க பையனை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கலாமே. அப்படி பார்த்தோன்னா விக்ராந்த் அவர்கள், விஜய் சார் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்காரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினா எங்கேயோ போயிடலாமே. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தனிப்பட்ட நம்ம கிட்ட ஒரு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளை எத்தனை பேர் தூக்கி விட்டாலுமே அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான், அந்த கணக்கு தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் சாதாரணமான படங்களை மட்டும் நடிக்கல. அதாவது ஒரு விளிம்பு நிலை மக்களோட வலியை அவர் அந்த திரையில வெளிப்படுத்துவார். தொடர்ந்து அசுரன், கர்ணன் போன்ற படங்கள்ல எவ்வளோ இன்னைக்கு இருக்கிற நம்பர் 1ன்னு சொல்ற விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், ரஜினி அவர்களா இருக்கட்டும், யாருமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ரோல். நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தனுஷை தவிர கர்ணன் படத்துலயோ அசுரன் படத்துலயோ வேற யாராச்சும் ஹீரோவா நடிப்பாங்களா? அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட, அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட அந்த படத்துல நடிக்க முடியுமான்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு தொடர்ந்து பல போராட்டங்களை தாண்டி, அதுவும் இல்லாம அவர்கிட்ட ஒரு ஹீரோக்கான உடல் மொழியோ இல்ல உடல் கட்டமைப்போ அவர்கிட்ட இல்லை. அப்போ அந்த எதுவுமே இல்லாம நான் இருக்கிறேன், நான் அவர் ஒரு லீனா இருக்காரு. அப்போ இவர் ஹீரோன்னு ஏத்துக்கிறதே ஃபர்ஸ்ட் கஷ்டம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னோட உழைப்பால பல கஷ்டமான ஆபத்தான ரோல்களை எல்லாம் இந்த ரோலை எடுத்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளை நம்ம ஃபாலோவர்ஸ் போயிடுவாங்க, நம்ம ஃபேன்ஸை நம்மளை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிசம், அதுக்கப்புறம் அம்பேத்கரியம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் தமிழ்நாட்டில். அப்பேற்பட்ட ஒரு தைரியம் தனுஷ் அவர்கள்கிட்ட இருக்கு. இந்த உழைப்பை போற போக்கில் நீங்க அவரோட அர்ப்பணிப்பையும் அவரோட இத்தனை வருஷம் உழைப்பையும் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் உங்க அண்ணாவும் உங்களை மேலே தூக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போறதுன்றது கேவலமான செயல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே நயன்தாரா அவர்களும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க சினி ஃபீல்டுக்கு வரும்போது இவங்க கூட இவங்க அப்பாவோ இவங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வராமல் இருந்திருப்பாங்களா? இல்லை இவங்களை சுமந்துன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்களா? இல்லை இவங்களுக்காக அங்கே கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்காம இருந்திருப்பாங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் உங்களையும் புஷ் பண்ணி விட்டதுனால தானே நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம நீங்க போற போக்கில் இப்படி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வைக்கிறதுன்றது தவறான காரியம். நயன்தாரா அவர்கள் சொல்ற மாதிரி இவர் சப்போர்ட்டை வச்சு மேலே வந்தாரு, நயன்தாரா உதவியே இல்லாம கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன்னு எப்படி சொல்லிட முடியும்? நீங்க எல்லாம் குரோத் ஆனதை சமூக ஊடகங்கள் அன்னைக்கு இல்லைன்னாலுமே கூட, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள், அன்னைக்கு இருந்த குறைஞ்சபட்ச ஊடகங்கள்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு, யார் எப்படி மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லி. தனுஷ் அவர்களாச்சும்
அண்ணன் தம்பி சப்போர்ட்ல மேல வந்தாரு, குடும்பத்தோட சப்போர்ட்ல மேல வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறாங்க தெரியுமா? அப்போ இதையெல்லாம் வந்து பொது ஊடகத்துல பேசவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பெண். ஏன்னா பெண்ணுன்ற போர்வைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த சேஃப்டி கிடைக்கும். இன்னைக்கு வந்துட்டு மொத்த பேரும் சேர்ந்து வந்து தனுஷ் அவர்களை வந்து கட்டம் கட்டியிருக்கிறாங்க. இப்ப இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பாருங்க. இவங்க வந்துட்டு அறிக்கை விட்டு தனுஷ் அவர்களோட இமேஜை காலி பண்ற அளவுக்கு இது பெரிய விஷயமான்னு பாருங்க. இப்போ நான் முக்கியமான ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். நயன்தாரா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2 வருஷமா அவர்கிட்ட வந்துட்டு என்ஓசி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நானும் ரவுடிதான்ல இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து அவங்க மேரேஜ் வீடியோல வந்துட்டு ஆட் பண்ணோம் கொஞ்சம். ஏன்னா முக்கியமான அந்த இடத்துல தான் நானும் ரவுடிதான்ற படத்துல தான் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆனது. அதனால வந்துட்டு என் லைஃப்ல வந்துட்டு நானும் ரவுடி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க அப்படி முக்கியமான படத்தை உங்க கல்யாணம், உங்க காதல் எல்லாத்தையுமே வச்சு காசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அதை காசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, அவரு ப்ரொடியூஸ் பண்ண படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்கன்றதுக்காகவே அவரு ஃப்ரீயா கொடுத்துடணுமா? அதுக்கான சன்மானம் அவருக்கு கொடுக்கணும்ல. அவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அன்னைக்கு அவர் காசு போட்டிருக்காரு. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அவர் 4 கோடியில படம் ஆரம்பிக்கிறதா சொல்லி நீங்க 17 கோடி வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போனதா உங்க காதல் மோகத்தால அதுல டிலே பண்ணி அதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி 4 கோடியில ஆரம்பிச்ச படத்தை 15 கோடி வரைக்கும் எடுத்துட்டு போனதா கூட ஒரு தகவல் இருக்கு. அப்ப நீங்க அன்னைக்கு நெருக்கடி அவ்வளவு கொடுத்துருக்கீங்க அவருக்கு. சரி, ஓகே, இது ஒரு பிசினஸ். இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா வந்துட்டு பொங்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேருக்கான ஒரு தனி வியாபாரத்திற்கான பிரச்சனை இது. நயன்தாரா அவர்கள் வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு அவங்களோட ஒரு பொருளை விற்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு இன்கிரீடியன்ஸ் தேவை. அந்த இவங்க விற்கிற ஒரு பொருளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தேவை இருக்கு. அது ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும் அப்படின்றதுனால. அப்போ அதை இன்னொருத்தர்கிட்ட இருக்காது, அது இன்னொருத்தரோடது. நீங்க அதுல வேலை செஞ்சிருந்தாலுமே கூட அது இன்னொருத்தரோடது. அப்போ அதை வந்துட்டு நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு தேவையான ராயல்ட்டியை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஒரு சோப்பு தயாரிக்கணும்னாலும் அதுல போடுற, இப்போ சந்தனத்தை வச்சு ஒரு சோப்பு தயாரிக்கிறாங்கன்னா அதுல சந்தனம் நாங்க தான் அந்த கம்பெனிக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால காசு கொடுக்காம சந்தனம் கொடுத்துருவாங்களா நம்மளுக்கு? அப்படிதானே? அப்போ நீங்க 3 செகண்டோ 1 செகண்டா கூட இருக்கட்டுமே, ஒரு போஸ்ட் யூஸ் பண்றதுக்கே காப்பிரைட் வருது. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கே காப்பிரைட் வரும்போது நீங்க 3 செகண்ட் வந்து நீங்க அவருக்கு தேவையான ராயல்ட்டியை கொடுத்தா அவர் கொடுத்துட போறாரு. அதே போல வந்துட்டு இவர் கேட்ட விதம், அவரை அப்ரோச் பண்ண விதம், ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இதை வந்து எனக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டு விட்றா அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. இது கூட அவரை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு ஆவணமா செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு மரியாதையா அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை. இது இல்லாம நிறைய ப்ரெஷர் வேற கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கலாவும் சரி, இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து வரையும் அவங்களுக்கு ப்ரெஷர் வேற நிறைய கொடுத்துருக்காங்கன்னு தகவல்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து அவர் எப்படி செய்வாரு? அப்போ உங்களுக்கே எவ்வளவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்னு சொல்லி காட்டுவாரா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரியே அவர் வந்துட்டு சப்போர்ட்ல வந்திருந்தாலுமே சரி, எப்படி மேல வந்திருந்தாலும் சரி, ஒரு இடத்த உச்சத்தை தொட்டுட்டாரு. நீங்களும் ஒரு உச்சத்துல இருக்கிறீங்க. அப்போ இதுக்கு தேவை என்ன? ஈகோ கிளாஷ் கிடையாது. கேட்டு நீங்க வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதை எப்படி மரியாதையா கேட்கணுமோ அப்படி மரியாதையா கேட்டா கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டினே கேட்கலாம். நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு சின்ன ஆட் பிலிம் 3 செகண்ட் தான் அதை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அந்த 3 செகண்ட் தானே டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காசே வாங்காம ஃப்ரீயா நடிச்சிருவீங்களா? அப்போ உங்களுக்கு பணம் முக்கியன்றதுனால அம்பானி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, காஃபி ஷாப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்னும் நீங்களே ஒரு செப்பரேட்டா ஒரு கம்பெனி நடத்துறீங்க. எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி காசுக்காக தானே செய்றீங்க. அந்த காசுக்காக தான் அவரும் படம் பண்றாரு. நானும் ரவுடிதான்றது ஒரு வியாபாரத்திற்கான படம். அந்த படத்துல உங்களுக்கு ஒரு பங்கு, அவ்வளவுதான். நீங்க நடிச்சிருக்கீங்க, சம்பளம் வாங்கிட்டீங்க. சம்பளம் வாங்கல, ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தோம்னா பரவாயில்ல, நீங்க சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்ன்றது அவருக்கு சொந்தம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள், அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்க வந்துட்டு உங்க கம்பெனில நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க பேனர்ல யூஸ் பண்ணணும்னா அவருக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், அவருக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அப்பதான் அவர் கொடுப்பாரு. இதை விட்டுட்டு நீங்க வந்து பொது தளத்துல வந்துட்டு தனுஷ் ஒரு ஷேடிஸ்ட்ன்ற மாதிரி நீங்க அவரை ஒரு கட்டமைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்ப தனுஷ் அவர்கள் வந்து நிறைய அவர் மேல அலிகேஷன்ஸ் இருக்கு.
சினிமாவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்துட்டு சினிமா மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது சாதாரணமாக போயிடுச்சு. இதை ஒத்துக்குனாங்க, அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. சரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒத்துக்குனாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அது தனுஷ் மேல இருக்கிற அலிகேஷன்ஸ், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதை மறுக்கவும் முடியாது, அது இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அவர் வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணாலுமே கூட நீங்க அவர் மேல கேஸ் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நீங்க பிசினஸ் பண்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தனி மனிதனோட கல்யாணத்தை ஒரு கம்பெனிக்கு வித்து காசு பண்றதே ஒரு கேவலமான விஷயம். ஃபர்ஸ்ட் அது நாம வாழ்க்கை ஃபுல்லா பார்த்து அதை வந்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு, அந்த 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 மொமெண்ட்டை சந்தோஷப்படுறதுக்கு அதை ஆவணப்படுத்தி வைக்கிறது. இதை வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வித்து காசாக்குறது கேவலமான விஷயம். இதுல இன்னொருத்தர் எங்களுக்கு ராயல்ட்டி தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்துட்டு சேர்த்த வரை தூவுறது வந்துட்டு அதை விட தரமட்டமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை தான் நயன்தாரா அவர்கள் வந்துட்டு இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. பொண்ணுனாலே பொண்ணு பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால ஒரு பொண்ணு நான் கஷ்டப்பட்டு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா சிம்பத்திக்காக எது வேணாலும் பேசலாம். அந்த சிம்பத்தி எல்லாம் இதெல்லாம் தமிழ்நாடு, இந்த இடத்துல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உண்மையிலேயே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா முதல்ல பதறி அடிச்சு ஓடிட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு முட்டு கொடுக்கறது வந்துட்டு தமிழ்நாடு தான், ஒரு பெண் பாதிக்கப்படும் பட்சத்துல. ஆனா இவங்க செஞ்சுட்டு இருக்கிறது வந்துட்டு பிளாக்மெயில். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தனுஷ் அவர்கள் வந்து பிளாக்மெயில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. அரசியல்ல இருந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இன்னும் தெரிஞ்ச வட்டாரத்துல இருந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. அவரும் வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கிற ஆளு தான். ஆனா அவரோட இமேஜை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க வந்துட்டு குறியா இருக்கிறாங்க. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்க சில காரியங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுதுன்னா அதை வந்துட்டு அதுக்கான விலைக்கிரயத்தை கொடுத்து வாங்கிக்கணும். இதுதான் நியாயம். இதை விட்டுட்டு யாரு தரலையோ அவங்க மேல எல்லாம் நான் இந்த அலிகேஷன்ஸ் வைப்பேன், யாரெல்லாம் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ எல்லாம் ஒன்று சேர்ந்து என் கூட வாங்க, அவர் வந்துட்டு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு 400 ரவுடி தான் படத்திலே ஒரு டைலாக் வரும். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா?